अंडमान तमिलार संगम और तमिल इलकव्य मंडलम द्वारा संयुक्त रूप से श्री विजयपुरम में भारतीयार भारतीदासन उत्सव का आयोजन किया गया। इस अवसर पर मदुरई कामराज विश्वविद्यालय के एसोसिएट प्रोफेसर पारी परमेश्वरन मुख्य अतिथि थे। इनके अलावा मुख्य भूमि से वक्ता, तमिलनाडु संगम के पदाधिकारी और तमिल समुदाय के लोग बड़ी संख्या में उपस्थित रहे। मुख्य अतिथि ने सबसे पहले तमिलार संगम के परिसर में महाकवि तिरुवल्लुवर की प्रतिमा पर माल्यार्पण किया। मुख्य अतिथि सहित अन्य गणमान्य व्यक्तियों ने दीप प्रज्वलित कर इस उत्सव का शुभारंभ किया। कार्यक्रम में तमिल गीत को गाया गया। तमिलार संगम के पदाधिकारी ने मुख्य अतिथि सहित उपस्थित लोगों का स्वागत किया। இன்றைய சிறப்பு அழைப்பாளர் திரு பாரி பரமேஸ்வரன் ஐயா அவர்கள் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தினுடைய இணை பேராசிரியர் அவர்களை மேடைக்கு அழைத்து வருமாறு அன்போடு வேண்டுகின்றோம்। इसके बाद मुख्य अतिथि श्री पारी परमेश्वरन सहित गणमान्य व्यक्तियों ने भारतीदासन और तमिल भाषा के बारे में अपने अपने विचार व्यक्त किए। என்னாலோ என்று என் முண்டாட்டு கவிஞன் ஒரு 100-150 ஆண்டுகளுக்கு முன்னால் கனவு கண்டான். அந்த கனவுகளை இன்று நாம் கடல் கடந்து அந்தமான் தமிழர் சங்கமும் இலக்கிய மன்றமும் இணைந்து நடத்தும் இந்த விழாவில் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதில் உள்ளபடி நாம் அனைவரும் பெருமை கொள்கிறோம். வரவேற்பரை அத்தனை விரைவில் வரவேற்க வேண்டும். முதலில் தாயகத்திலிருந்து வருகை தந்திருக்கும் எங்கள் ஐயா பாரி பரமேஸ்வரன் ஐயா அவர்களையும் ஆதி ஐயா அவர்களையும் வருக வருகை என வரவேற்பதில் இந்த தமிழ் இலக்கிய மன்றமும் அந்தமான் தமிழர் சங்கமும் இங்கே கூடியுள்ள அத்தனை மக்களும் பெருமை கொள்கிறோம். ஐயா, நான் மறந்திருந்தால் அவர்கள் எனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் என்று எண்ணித்துக் கொள்ளுங்கள். அவர்களையும் வருக வருகை என வரவேற்று உங்கள் அத்தனை பேரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருகை என வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், மேடையின் எதிர்புறத்தில் அமர்ந்து கொண்டு பாரதாசன் விழாவை சிறப்பாக கண்டுகளிக்க வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் முதல் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த பாரதாசன் விழாவினுடைய முன்னுரையாக வான்புகழ் வள்ளுவனுக்கு அடுத்து தமிழ் உலகம் பாரதியை கண்டெடுத்தது தமிழுக்கு பெருமை. நெஞ்சு பொறுக்குதிலேயே இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டால் என்றும், சாதிகள் இல்லையடி பாப்பா மாத தமிழ் இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என பல தொடாத கருத்துக்கள் இல்லை. கண்ணகி பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் என இலக்கிய பணியில் தனது முத்திரையை பதித்தவர். நீடு துயில் நீக்க பாடி வந்த காடு மணக்கும் கற்பூர சகோ என பாரதிதாசன் குறிப்பிடும் வகையில் தமிழால் பாரதி தகவு பெற்றதும் பாரதியால் தமிழ் தகவு பெற்றதும் ஒருங்கிணைந்த சமுதாயத்திற்கு பாரதியும் பாரதிதாசனும் என இரு சமகால கவிஞர்கள் தமிழுக்கு கிடைத்த தமிழுக்கான பொற்காலமாக கருதப்படுகிறது. தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகளை பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாடா பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவம் மீது கொடுங்கூற்று கிரை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதர் போல் நான் வீழ்வேன் என நினைத்தாயோ என்கின்ற வரிகளுக்கு ஏற்ப வாழ்ந்து காட்டிய மாமனிதன் பாரதி. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் கொண்டு வாழ இப்பாரிலே உலக மக்களுக்கு தன் கவிதை வடிவில் பெண்ணடிமைத்தனம், சுதந்திர வேட்கை, சமுதாய தொண்டு அனைத்தையும் எடுத்துரைத்த பன்முக கலைஞன் பாரதி. ஆகவேதான் பாரதியை கொண்டாடும் போது தமிழ் தன்னைத்தானே கொண்டாடுகிறது என்கிறார் வைரமுத்து. கொலை வாளினை எடுடா மிகு கொடியோர் செயல் அறவே, குகை வாழ் ஒரு புலியே உயர் குணமே தவிய தமிழா, வலியோர் சிலர் எரியோர் தம்மை வதையதை புரிகுவதா, உதவாதி நீ ஒரு தாமதமும் உடனே விழி தமிழா என முழங்கிய பாவேந்தர் பாரதிதாசன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள
தமிழர்கள் ஒன்றாக கண்டீர் என உலக மக்கள் அனைவருக்கும் ஒற்றுமையை தமிழ் மொழி வாயிலாக எடுத்துரைத்த பாரதிதாசன் புகழ் ஓங்குக. சூரியன் பாதிப்பு இல்லாமல் பூமியில் உயிர்கள் இல்லை. அதேபோல் பாரதியும் பாரதிதாசனின் பாதிப்புகள் இல்லாமல் தமிழ் எழுத்தாளர்கள் இல்லை. குழிக்குள் ஆயுதம் வைத்து பதுக்கி தாக்கிய மொழிகளுக்குள் ஆயுதம் வைத்து தாக்கியவர், மரணிக்காத மரணம் கொண்ட பெற்றவர்கள், புதைக்கப்படாத கனவுகளை கொண்டவர்கள் என பாரதிதாசன் விழா வெறும் சடங்கு போல் இல்லாமல் அவர்களின் உள்ளுணர்வுகளையும் எழுத்துக்களையும் ஆழமாக வாசித்து உள்வாங்கி செயல் வடிவம் கொடுப்பதன் மூலம் நமது வளர்ச்சிக்கும் தமிழ் சமுதாய வளர்ச்சிக்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் தொண்டாற்ற முடியும் என பாரதிதாசன் புகழ் ஓங்க இந்த விழாவினை நாங்கள் எடுத்துள்ளோம். இந்த பாரதிதாசன் விழாவில் தாங்கள் எல்லோரும் கலந்து கொண்டதற்கு மீண்டும் ஒரு முறை எல்லோருக்கும் நன்றி கூறி இந்த விழாவினை கண்டுகளித்து சீரும் சிறப்புமாக நடத்தி தர வேண்டும் என அன்புடன் வேண்டிக் கொள்கி எனது உரையை திறன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சகோதரர் பாரி பரமேஸ்வரன் அவர்களை வருக என வரவேற்கின்றோம். இந்நிகழ்வில் பங்கேற்க வருகை புரிந்துள்ள அத்துணை தமிழ் உறவுகளை மீண்டும் ஒரு முறை வரவேற்கின்றோம். நான் இந்த மேடையில் எந்தவித தயாரிப்பும் இல்லை. இந்த மேடையில் பேசுவது எங்கள் தலைவர் மட்டும்தான் பேசுவதாக இருந்தது. கடைசி நேரத்தில் மாற்றம் செய்யப்பட்டு என்னை அழைத்திருக்கிறார்கள். நான் பாரதியை பற்றி பேசுவதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். நான் பாரதியை பற்றி ஒரே ஒரு தகவலை சொல்லி விடைபெறுகிறேன். இன்றைய சூழல் சுதந்திரத்திற்கு போராடியவர்களை ஏதோ ஒரு கோணத்தில் நாம் எல்லாம் கண்டு கொண்டிருக்கிறோம். அவர்களை தமிழராக பார்க்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கோரிக்கையாக வைக்கிறேன். ஒரு என்ன பாரதி என்பவர் இந்த மண்ணின் விடுதலைக்காக போராடினான் என்றால் பாரதிதாசன் இந்த மக்களின் விடுதலைக்காக போராடினார். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. பாரதி யார், பாரதிதாசன் யார், இதை இந்த இளைய தலைமுறைக்கு நாம் கொண்டு சேர்க்க வேண்டும். இலக்கிய மன்றத்திற்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். இன்று நிறைய குழந்தைகள் மாறுவேட போட்டியில் வந்திருக்கிறார்கள். அவர்களை பயன்படுத்தி பாரதியார் யார், அவர் சுதந்திரத்திற்கு ஆற்றிய பங்கு என்ன, அதுபோன்று பாரதிதாசன் சமூக விடுதலைக்காக அவர் ஆற்றிய தமிழுக்கு ஆற்றிய பங்கு என்ன என்பதை தமிழர் சங்கம் உங்களோடு இணைந்து பணியாற்றுவதற்கு தயாராக எப்பொழுதும் இருக்கும். அதே போன்று இலக்கிய மன்றம் இது போன்ற முன்னெடுப்புகளை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும். அதற்கு என்றும் உங்களோடு தோளோடு துணை நிற்போம் என்பதை இந்த நேரத்தில் கூறி எனது வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பாரதிதாசன் விழாவிலே எங்களுடைய தாயகத்திலிருந்து வருகை புரிந்திருக்கின்ற முனைவர் இணை பேராசிரியர் பாரி பரமேஸ்வரன் அவர்களே, அவருடனே பயணித்து அந்தமான் தீவையும் தமிழ் மக்களையும் நிச்சயமாக பார்க்க வேண்டும் என்ற ஆவலிலே அவருடன் வந்திருக்கின்ற நண்பர் கல்வியாளர் ஆதிமுக ராஜா அவர்களே, உங்களை நாங்கள் வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அதே சமயத்தில் வாழ்த்துகின்றோம். எங்களுடைய இலக்கிய மன்ற அழைப்பை ஏற்று இங்கே வீட்டிருக்கின்ற மேடையில் வீட்டிருக்கின்ற அனைவருமே எங்களுக்கு நன்கு அறிமுகமானவர்கள். அவர்கள் எப்பொழுதுமே எங்களுக்கு துணையாக நின்று என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களையும் இந்த நிகழ்விலே நாங்கள் வாழ்த்துகின்றோம். எங்கள் உடனே இருக்கின்றார்கள். அது எங்களுடைய செயலர், தமிழர் சங்க செயலர் காசனா அவர்களாக இருந்தாலும் சரி, தலைவர் மூர்த்தி அவர்களாக இருந்தாலும் சரி, அதேபோல் துணைத் தலைவர் கர்சிக்கின்ற தமிழ் செல்வமாக இருந்தாலும் சரி, அவருடன் இருக்கின்ற துணை செயலாளர் சோழன் சுதாகராக இருந்தாலும் சரி, சேது அவர்களாக இருந்தாலும் சரி, என் அன்பு தம்பி முத்துகிருமனாக இருந்தாலும் சரி, என் மேடைக்கு முன்னர் அமர்ந்திருக்கின்ற தமிழர் சங்க உறுப்பினர்கள் அனைவராக இருந்தாலும் சரி, எங்களுடைய பயணித்து எங்களுடைய தாக்கத்தை அறிந்து கொண்டு இந்த பாரதிதாசன் விழா கொண்டாடுவோம், நிச்சயமாக கொண்டாடுவோம் என்று எங்களை அழைத்து நன்றாக எங்களுக்கு வழிகாட்டினார். அதே போல் எங்கள் வீட்டில் இருக்கின்ற இந்த இரு தலைவர்கள், முக்கியமாக மூத்தவர் வீரையா அவர்கள் இந்த தீவிற்கு வழிகாட்டியாக முதலாக பத்திரிகை வெளியிட்டவர். அந்த பத்திரிகை உங்களுக்கெல்லாம் தெரியும், அந்தமானை பாருங்கள் என்கிற பத்திரிகை. அதனால் நாங்கள் இந்த மேடையிலே இந்த விழாவில் அவரை கௌரவிப்பதிலும் அவரை வாழ்த்துவதிலும் நாங்கள் தலைவணங்குகின்றோம். அதே போல் முன்னாள் தமிழர் சங்க தலைவர் அண்ணன் தினகரன் அவர்களையும் இங்கே வாழ்த்தி வணங்குகின்றோம். அதற்கு மேலாக
இங்கே வந்திருக்கின்ற சிறார்கள் பாரதியார் வேடமிட்டு வந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய உணர்வுகளை போற்றுகின்றோம். அதே போல் அவர்கள் வந்திருக்கின்ற பெற்றோர்கள் அனைவரையும் போற்றுகின்றோம். எங்களுடன் இணைந்து இலக்கிய மன்றத்தில் உறுப்பினர்கள், இன்னும் சொல்லப்போனால் அனைத்து நண்பர்களும் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் வாழ்த்துகின்றோம். இந்த நிகழ்வு கடந்த 2-3 ஆண்டுகள் நடைபெறவில்லை. காரணம் கொரோனாவின் காரணமாக நடைபெறவில்லை. வருகின்ற காலத்திலே இது நிச்சயமாக முன்னெடுத்து எங்களுடைய துடிப்பான இளைஞர்கள் முனைவர் திருப்பதி, கோபாலகிருஷ்ணன், வெங்கடேசன் அவர்கள் போன்றவர்கள் இருக்கின்றார்கள். எங்களுடைய பேச்சு நாயகன் கார்த்திக் ராஜா இருக்கின்றார்கள். இவர்களெல்லாம் முன்னெடுத்து வருகின்ற காலங்களே இந்த பாரதிதாசன் விழாவை நிச்சயமாக கொண்டாடுவார்கள் என்று சொல்லி வாழ்த்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தாய் தமிழகத்திலிருந்து வருகை தந்திருக்கும் முனைவர் பாரி பரமேஸ்வரன் அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கும் அந்தமான் தமிழர் சங்கத்தின் நிர்வாகிகளே, தமிழ் இலக்கிய மன்றத்தின் நிர்வாகிகளே மற்றும் இங்கே கூடியிருக்கும் பெரியோர்களே, குழந்தைகளே, அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாரதிதாசன் விழா எதற்கு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் அதன் மொழியை அழித்தால் போதும், அந்த இனம் தானாக அழிந்துவிடும். ஆகையால் மொழியை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொருவரின் கடமை. தற்போது நமது கண்ணெதிரே நிறைய மொழிகள் அழிந்து கொண்டிருக்கிறது நமது நாட்டில். ஆனால் தமிழர்களாகிய நாம் தமிழை அழிய விடாமல் பார்த்து கொண்டிருக்கிறோம். நமக்கு தெரிந்தவரை இலக்கியம் என்றால் அது மிக பழமையானது. தொல்காப்பியர், திருவள்ளுவர், இளங்கோவடிகள் இப்படி பல ஆண்டுகளுக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு படைத்த இலக்கியங்கள், அவர்களை பற்றித்தான் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். சமீப காலத்தில் அதற்கு ஈடாக இலக்கியங்கள் படைத்தது பாரதியாரும் பாரதிதாசனும் தான். அதனால்தான் அவர்களுக்கு இந்த விழா. பாரதியார் ஒரு இலக்கியவாதி மட்டுமல்ல. இங்கே திரு காளிதாஸ் அவர்கள் சொன்னது போல அவர் ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்ட போராளி. கல்கத்தாவில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் அவர் பங்கெடுத்திருக்கிறார். சூரத்தில் நடந்த காங்கிரஸ் மாநாடு என்றால் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த காங்கிரஸ் மாநாட்டில், சூரத்தில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் பாலகங்கார திலகருடன் சேர்ந்து அவருக்கு ஆதரவு தெரிவித்தார். பிறப்பால் அவர் ஐயராக இருந்தாலும் செயலால் அவர் ஒரு வீரர். பாலகங்கார திலகரினோட அவரோட ஆயுத போராட்டத்தை முன்னெடுக்க ஒரு ஆதரவு தெரிவித்தார். எதற்காக அவர் மீசை வைத்தார்? உங்களுக்கு தெரியும், திருநெல்வேலியில் எல்லாம் பெரிய பெரிய மீசை வைத்து கொண்டு திரிவார்கள். நான் பொதுவாக ஐயர் குலத்தில் பிறந்தவர்கள் அந்த மீசை இருக்காது, மீசை இல்லாமல் தான் தெரிவார்கள். நீங்கள் மட்டும்தான் மீசை வைத்து வீரர் என்று சொல்லிக்கொள்ளணுமோ, நானும் மீசை வைப்பேன் அப்படி என்ற ஒரு வீம்புக்காக, ஒரு வீரத்திற்காக அவர் மீசை வைத்தார். அவர் வாழ்ந்த ஏறக்குறைய 40 ஆண்டு காலம், 39 ஆண்டு காலம் மிக அருமையான படைப்புகளை தமிழிலே நமக்காக கொடுத்து விட்டு சென்றார். இன்னும் சிறிது காலம் வாழ்ந்திருந்தால் நமக்கு நிறைய கிடைத்திருக்கும். அதே போல் பாரதிதாசன்
பாரதியாரை தன்னோட மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டவர். பாரதியார் சமகாலத்தில் அவரும் வாழ்ந்தவர். ஏறக்குறைய 90 நூல்களை எழுதி அதை வெளியிட்டுள்ளார். அது மட்டுமல்ல, திரைப்படத்துறையின் மூலமாக தமிழுக்கு மிகப்பெரிய சேவை செய்துள்ளார். 10 திரைப்படங்களுக்கு அவர் கதை, வசனம், உரையாடல் எழுதியுள்ளார். நூற்றுக்கணக்கான திரைப்பட பாடல்களை எழுதியுள்ளார். நூற்றுக்கணக்கான கட்டுரைகள் தமிழிலே எழுதி வெளியிட்டுள்ளார். நமது சமீப காலத்தில் இவர்கள் இருவரைப் போல வேறு யாரும் தமிழுக்காக இலக்கிய பணி ஆற்றியதாக தெரியவில்லை. பழங்காலத்திற்கு பிறகு ஒரு பெரிய இடைவெளி இருந்தது. அதற்கு பின் பாரதியாரும் பாரதிதாசன் தான் அந்த இடைவெளியை சமன் செய்தார்கள். அதிலும் பாரதியார் இலக்கியம் மட்டுமன்றி மற்ற விஷயங்களுக்காகவும் அவர் போராடியுள்ளார். அவரின் பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை பற்றி மிக வீரியமாக அவர் சாடியுள்ளார். இந்த பாரினை ஆள்வோம் என்று, பெண்கள் ஆள்வோம் என்று சொல்லியுள்ளார். அதுபோல பல மொழிகளை அவர் நன்கு கற்றறிந்தவர். சமஸ்கிருதத்திலும் வங்காளி மொழியிலும் புலமை பெற்றவர். மற்ற மொழிகளையும் அவர் மதித்துள்ளார். ஒரு பாடலில் சுந்தர தெலுங்கினில் பாட்டி செய்து அப்படின்னு சொல்வார். அவர் தமிழை சுந்தர மொழி என்று சொல்லவில்லை, தெலுங்கை சுந்தர மொழி என்று சொல்லியுள்ளார். அந்தளவுக்கு மற்றவர்கள் மொழியையும் நேசிக்கக்கூடியவர், மற்றவர்களின் மொழியையும் பாராட்டக்கூடியவர். தமிழ் மொழி இனிமையானது என்று சொன்ன அதே நேரத்தில் சுந்தர தெலுங்கினில் அப்படி என்று சுந்தர மொழி, தெலுங்கையும் சுந்தரமான மொழி என்று கூறியுள்ளார். அது மட்டுமின்றி அவரிடம் சமூக பார்வையும் இருந்தது. சிங்கள தீவினுக்கோர் பாலம் அமைப்போம்னு சொல்லியிருக்கார். அது அந்த கனவு அப்படியே கனவாகவே இருக்கின்றது இதுவரை. அதுபோல் உபரி நீர்கள், வட இந்தியாவில் உருவாகிற ஆற்றின் உபரி நீர்களை திசை மாற்றி தென்னிந்தியாவிற்கு கொண்டு வருவோம் என்ற கருத்திலையும் அவர் பாடியுள்ளார். அதுபோல் அவர் சமூகத்திற்காகவும் பாடியுள்ளார். இங்கே நாங்கள் மேற்கொண்டிருக்கின்ற பாரதியாருடைய நிகழ்ச்சி இருப்பதால் நான் மிகவும் குறைந்த அளவு பேசிவிட்டு சொல்கிறேன். ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பாரதியார் போல மன உறுதி வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காகவே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் செய்கிறோம். பாரதியார் நமது தமிழுக்கு மிகப்பெரிய ஒரு பெருங்கவியாக வாழ்ந்து மறைந்திருக்கிறார். அவருடைய பிறந்த நாளான 11ஆம் தேதிக்கு நாங்கள் இந்த முன்னெடுப்பை செய்திருக்கிறோம். அதற்காக இதிலே கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதுபோல பல வித கவிஞர்களையும் தமிழுக்காகவும் பல நிகழ்ச்சிகளை இந்த இலக்கிய மன்றம் செய்ய வேண்டும் என்றும் நான் வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். அந்தமான் தமிழர் சங்கம் மற்றும் தமிழ் இலக்கிய மன்றம் இணைந்து நடத்தும் பாரதிதாசன் விழா 2014ற்கு தலைமை ஏற்று தலைமை உரை நிகழ்த்திய மரியாதைக்குரிய என் ஆருயிர் சகோதரன்
எளிமையின் நாயகன், எங்களை கடந்த 9 நாட்களாக மிகச்சிறப்பான முறையிலே கவனித்து வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய என் ஆருயிர் சகோதரன் முனைவர் நா. பாலகிருஷ்ணன் அவர்களே, வரவேற்புரை நல்கி இல்லத்தில் தங்கும் விடுதிகளிலே மிகச்சிறந்த விடுதியை பராமரித்து 7 நட்சத்திர விடுதிகளிலே தங்கியிருக்கிறோம். 3 நட்சத்திர விடுதிகளிலும் 5 நட்சத்திர விடுதிகளிலும் இந்தியா உலகெங்கும் தங்கியிருக்கிறேன். ஆனால் ஒரு அற்புதமான இயற்கை காட்சிகளோடு தன்னுடைய இல்லத்தை வடிவமைத்து கடந்த 9 நாட்களாக எங்களுக்கு தாரை வார்த்த வரை மரியாதைக்குரிய சகோதரர் கோபாலன் அவர்களே, நான் என்ன பேச வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தோனோ அதையெல்லாம் மிகச் சிறப்பாக பேசி தனக்கே உரிய பாணியில் அமர்ந்திருக்கக்கூடிய என் ஆருயிர் சகோதரன் பொறியாளர் திரு சத்தியமூர்த்தி அவர்களே, வானூர்தி நிலையத்திற்கே எங்களை வந்து வரவேற்று மிகச்சிறந்த கல்வியாளர் மட்டுமல்ல, ஒரு மனிதநேய சிற்பியாக ஒரு தமிழன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக இருக்கக்கூடிய என் ஆருயிர் சகோதரன் முனைவர் மனோகரன் அவர்களே, உறவினர் மட்டுமல்ல, நீண்ட காலமாக ஒரு முகத்தை பார்க்க வேண்டும், அந்த முகத்தை பார்த்து பார்த்து ரசிக்க வேண்டும் என்று நான் பலமுலம் பரவசத்தப்பட்ட போதெல்லாம் பார்க்க முடியாமல் அவருடைய மண்ணிலே பார்க்கக்கூடிய எனக்கு வாய்ப்பை கிடைத்த மரியாதைக்குரிய என் ஆருயிர் சகோதரன் டி. கோட்டை மூர்த்தி அவர்களே, நன்றி உரையாற்றவர் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சகோதரன் வானூர்தி நிலையத்திற்கு வந்ததோடு மட்டுமல்லாமல் கடந்த 10 நாட்களாக இங்கே இருக்கிறாய், என்ன செய்து கொண்டிருக்கிறாய், என்ன செய்கிறாய், எதை பார்க்கிறாய், எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அறுசுவை உணவையும் தந்து தனக்கே உரிய பாணியில் தமிழச்சியை ஒரு தமிழச்சியாக மதித்து தமிழன் ஒரு குழந்தைகளை தமிழ் குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டுமோ அப்படி வளர்த்து தனக்கே உரிய வாணியில் இலக்கியத்திலும் இலக்கணத்திலும் சிறந்து விளங்கக்கூடிய என் ஆருயிர் சகோதரன் தமிழகத்தில் ஒரே ஒரு முறை ஒரு திருமண நிகழ்விலே பார்த்தேன். வருகின்ற போது முகம் பார்த்து பாரி எப்படி இருக்கிறாய் என்று ஆனந்தமாக கேட்டதை நினைத்து அவர் ஆழ்ந்த ஒரு உறவை தமிழன் மூலம் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறேன். மரியாதைக்குரிய பொருளாளர் செந்தில்குமார் அவர்களே, நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருந்து பொருளாளராகவும் இருந்து தமிழ் இலக்கிய மன்றத்தில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முனைவர் சே. திருப்பதி அவர்களே, நம்முடைய சங்கத்தில் முன்னோடிகளாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சுபா காளைராஜன் அவர்களே, முனைவர் துணைத் தலைவர் இருக்கு கலைராஜன் அவர்களே, தமிழ் துறையில் ஒரு வணிகவியல் துறையிலே படித்து இருந்த பேராசிரியர் பெருமகனார் JRNM கல்லூரியில் மிகச்சிறந்த தமிழ் துறைக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய என் ஆருயிர் சகோதரர் கடந்த சில நாட்களாக எங்களோடு பயணம் செய்கின்ற பழனிசாமி அவர்களே, திருமதி விமலா அவர்களே, திருமதி கார்த்திக் அவர்களே, திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களே, செல்வி திவ்யா அவர்களே, திருமதி இந்துமதி அவர்களே, துணைத் தலைவர் வரவேற்பு குழு மனைவர் தரணிராஜன் அவர்களே, திரு வெங்கடேசன் அவர்களே, திரு சர்க்கரை தாய் அவர்களே, செல்வி அனிதா அவர்களே, திரு முனுசாமி அவர்களே, திரு அசோக்குமார் அவர்களே, திருவாசகம் அவர்களே, முனைவர் பிரேமானந்த் அவர்களே, எங்களை வானொலி நிலையத்திற்கு அழைத்து யங்கவிஞன் பாரதி என்ற தலைப்பில் ஏறத்தாழ ஒரு 45 நிமிடங்கள் பேசுவதற்கு வாய்ப்பினை தந்து வழிகொடுத்த அன்பிற்குரிய சகோதரி கணனித்துறையினுடைய தலைவி முனைவர் வனிதா அவர்களே, செண்பகராஜன் அவர்களே, திரு பழனி நடராஜன் அவர்களே, துணைத் தலைவர் அன்பிற்குரிய சகோதரர் தமிழ்ச்செல்வன் அவர்களே, செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் காளிதாசன் அவர்களே, பொருளாளர் முத்துகிருடன் அவர்களே, துணைச் செயலாளர் சுதாகர் அவர்களே, செயற்குழு உறுப்பினர்கள் அழகர்சாமி அவர்களே, முருகேசன் அவர்களே, திரு காட்டுராஜா அவர்களே, முருகன் அவர்களே, இங்கு வரவில்லை என்றால் திருமிகு கருணாநிதி அவர்களே, முருகன் அவர்களே, திரு மருது பாண்டியன் அவர்களே, பால கணேசன் அவர்களே, திரு இப்ராஹிம் அவர்களே, என்னை மதியம் வந்து சந்தித்த மரியாதைக்குரிய சகோதரர் முனியசாமி அவர்களே, சோழன் சுதாகர் அவர்களே, திக்லிப்பூரிலிருந்து நான் சென்றிருக்கிற போது அதிர்ச்சியத்தக்க அளவில் மக்கள் நிறைய இருக்கக்கூடிய தமிழர்கள் மத்தியில்
மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டி என்பார்கள். மிக குறைந்த அளவிலே தமிழர்கள் வாழ்ந்தால் மிகச்சிறந்த தமிழ் மன்றத்தை அங்கே திக்கிலிப்பூரில் ஏற்பாடு செய்து மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பதிலே முன்னோடிகளில் ஒருவாறு இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சகோதரன் ரமேஷ் அவர்களே, என்னுடைய உயிர் துடிப்பும் நாடி துடிப்பும் ஆகிய அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, என்னால் பெயர் சொல்ல முடியவில்லை என்றாலும் என் இதய துடிப்பு உங்களை நோக்கி துடித்துக் கொண்டிருக்கிறது. அமர்ந்திருக்கக்கூடிய பெருமக்களே, அன்பிற்குரிய சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நான் வணங்கி மகிழ்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் வந்த முதல் நாள், இரண்டாவது நாள் திக்கிலிப்பூர் சென்று வானொலி நிலையத்திற்கு சென்று எம் கவிஞன் பாரதி என்பதை பற்றி ஆய்வு செய்து நல்ல கட்டுரை சமர்ப்பித்த போது பேசிய பொழுது, இந்த நாட்டிற்கு பாரதி என்ன செய்தார், இந்த நாட்டிற்கு இந்த நாடு எப்படி இருக்க வேண்டும், இந்த நாட்டினுடைய மொழி வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும், நாட்டினுடைய வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும், நாட்டினுடைய பல்வேறு பகுதிகள் எப்படி இருக்கிறது, தேசிய ஒருமைப்பாடு எப்படி இருக்கிறது, சமஸ்தானங்களாக பிரிந்துகின்ற நாட்டில் அன்றைக்கே பாரதம் என்ற கணவனை கண்டு மிகச்சிறந்த ஒப்பற்ற கவிதைகளை தந்த நாட்டிற்கு எப்படியெல்லாம் வழிநடத்தினார். இன்றைக்கு தொழில்துறையிலே ஒரு நாடு முன்னேறவில்லை என்று சொன்னால் இந்த நாடு அடித்தே போகும் என்பதால் தொழில்துறையில் இந்த நாடு எப்படியெல்லாம் முன்னேற வேண்டும், எந்தெந்த தொழில்களிலே உயர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்கெல்லாம் எடுத்துக்காட்டாக பாரதி என்னென்ன கவிகளை தொடுத்தான். விஞ்ஞான துறையிலே இந்த நாடு வளர வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டிற்கு இந்தந்த துறைகளிலே சாதிக்க வேண்டும் என்பதையெல்லாம் அன்றே கனவு கண்டான் பாரதி. எப்படி அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார்களோ, கனவு என்பது இரவிலே படுத்து உறங்குகிற போது வருவதல்ல கவிதை, கனவு என்பது உன்னை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்று சொன்னானே. பாரத புதல்வர்களே, தூக்கமற்று செயலாற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு 1921 நாட்டை விட்டு மறைந்தாலும் கூட இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாரதி நினைத்து பார்க்கிற போது எவ்வளவு மகத்தான சாதனைகள் செய்தான் என்பதை வானொலியின் மூலம் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் கிடைத்தது. அடுத்து எஸ்ஆர்எம் கல்லூரி, JNRM கல்லூரியிலே அந்தமானிலே அழைக்கின்ற போது அவர்கள் கொடுத்தார்கள் ஒரு தலைப்பு, பாரத புதல்வன் பாரதியார் என்றார்கள். பாரதத்தினுடைய புதல்வனாக எப்படி இருந்தான், பாரத வளர்ச்சி அடைவதற்குரிய சாதனைகள் என்ன செய்தான், எப்படி இந்த பாரதம் வளர வேண்டும் என்பதையெல்லாம் தெளிவாக சொன்னேன். தமிழாசிரியர்கள் அங்கே இருக்கிறார்கள், வருகின்ற போதே என்னிடம் சொல்லிவிட்டார்கள், வானொலியில் என்ன பேசினாயோ அது இங்கு வரக்கூடாது, இன்றைக்கு கல்லூரியில் நீ என்ன பேசினாயோ அது இங்கு வரக்கூடாது, புதிதாக தர வேண்டும் என்று சொன்னார்கள். பாரதியை பேசுவதற்கு நீங்கள் 30 நாட்கள் எனக்கு தந்தாலும் 30 நாளும் புது 30 தலைப்புகளிலே பேசக்கூடிய அளவிற்கு பாரதி இந்த நாள் வருடம் முழுவதும் பேசக்கூடிய அளவிற்கு அவ்வளவு கவிதைகளையும் ஆற்றலையும் கனவையும் நம்மிடம் ஒப்படைத்திருக்கிறான். எனவே 2 நிகழ்வுகளிலே நடந்ததை பற்றி பேசாமல் தமிழராகி நாம் தமிழர்கள் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த நாடு வளர்வதற்காக தேசியத்தில் எப்படி பொருளாதாரத்துறையில் வளர்வதற்கு தொழிற்சாலைகளும் விஞ்ஞானத்துறை வளர வேண்டும் என்பதற்கு பாடல்களை தந்தானோ அதைத்தான் இன்றைக்கு பாரத பிரதமர் அவர்களாக இருந்தாலும் சரி, பல்வேறு மாநிலத்துடைய முதல்வர்களாக இருந்தாலும் சரி, MSME ஸ்கீம் என்று சொல்லியும் எப்படி இளைஞர்களையும் கனரக தொழில்களை ஏற்படுத்துவது, சிறு தொழில்களை ஏற்படுத்துவது என்பதையெல்லாம் கனவு கண்டு ஒவ்வொரு மாநிலத்துடைய முதலமைச்சர் பெருமக்களும் தொடர்ந்து கனவு கண்டு மக்களுக்காக இளைஞர்கள் ஆற்றல் படுத்தி செயல்படுத்தி செய்யுங்கள் என்கிறார்களோ அதை போல இந்த நாட்டில் பல்வேறு கனவுகளை சுமந்து நமக்கு தந்திருக்கக்கூடிய பாரதி இன்று என்னிடம் ஒரு தமிழனாக பேசுவதற்காக மட்டுமே நான் இருக்கிறேன். அன்பிற்குரிய தமிழர்களே, நீங்கள் ஒன்றை நினைத்தாக வேண்டும், ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு பல்வேறு வகையிலே பாரதிதாசன் என்னுடைய இந்த நிலையை பார்க்கிற போது, அந்தமானை பார்க்கிற போது, அந்தமானில் நான் பார்த்தேன், என்ன பார்த்தேன், மேகங்கள் மூடிய மலைகள், எங்கு பார்த்தாலும் காடுகள் பசுமை நிறைந்த காடுகள், நான்குபுறமும் பார்த்தாலும் கடல்கள், எங்கு பார்த்தாலும் மக்கள், அன்பு, ஆதரவு, பண்பு, மரியாதை, என்ன இயற்கை வளங்களை தந்தாலும் கூட, என்ன மன அமைதியை தந்தாலும் கூட, என் தமிழ் மக்களை இன்று நான் இங்கு சந்திக்கின்ற போது இருக்கக்கூடிய ஆறுதல் எனக்கு எதிலுமே இல்லை. என்னருமை தமிழ் மக்களே, மீண்டும் உங்களிடம் நான் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒரு கவிஞன் சொன்னான், தத்தும் குளவி முத்து தமிழ் 8 திக்கும் தத்தி பாய்ந்திட உலகத்தில் அனைவரும் முத்தமிழ் வித்தினை விதைத்து வைத்து நாட்டில் கடமையோடு நல்ல தமிழ் உணர்வினை வளர்ப்போம் என்று சொன்னான். அதை போல இந்த நாட்டில் நல்ல தமிழ் உணர்வை வளர்க்க வேண்டும்.
கடல் கடந்து வந்தாலும் கூட இன்றைக்கு நாட்டில் தமிழை உயர்த்தியே ஆக வேண்டும். எம்மொழி தமிழ், நாங்கள் தமிழ் மக்கள், எங்களுக்குரிய கல்வி, எங்களுக்குரிய பண்பாடு, எங்களுக்குரிய கலாச்சாரம், எங்களுக்குரிய தொன்மை என்பதை மறந்து விடாமல் இன்றைக்கு பாரதியும் பாரதிதாசனையும் நீங்கள் நினைத்து பார்க்கிறீர்கள். தமிழகத்திலாக இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, உலக தமிழ் மக்கள் தமிழ் சங்கங்களுக்கெல்லாம் சென்று வருகின்ற போதும் சரி, இங்கே என்ன செய்கிறார்கள் தெரியுமா? பாரதியை பாரதியாக பார்க்கிறார்கள், பாரதிதாசனை பாரதிதாசனாக பார்க்கிறார்கள். அந்தமான் தொழிற்சங்கம் ஒன்றுதான் தமிழனை தமிழனாக பார்க்கிறது, பாரதியும் பாரதிதாசனையும் இணைத்து பார்க்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது என்று நான் நினைக்கிறேன். காரணம், பாரதியை ஒரு வகையாக சொல்லி உயர்ந்தவன் என்று சொல்லி விரட்டி அடித்து பார்த்த சமூகத்திலே இன்றைக்கு பூநூலை கூட துறந்துவிட்டு சமுதாயம் வாழ வேண்டும், ஜாதி இரண்டொழிய வேறு இல்லை சாற்றுங்கால் நீதி வழிவால் நெறிமுறையால் என்று அவை சொன்னாலே, அதை போல இன்றைக்கு ஜாதிகளை பற்றி எந்த வகையிலும் இன்றைக்கு உயர்ச்சி தாழ்ச்சி சொல்லல் பாவம் என்று அருமையாக சொன்னான் பாரதி. அந்த பாரதியினுடைய வழியிலே இந்த பாரதி நாட்டை வழிநடத்த வேண்டும் என்பதற்காக தமிழ் மொழியை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதற்கு உலகத்தில் இன்றைக்கு கம்பராமாயணாக இருந்தாலும் சரி, சீவக சிந்தாமணியாக இருந்தாலும் சரி, சிலப்பதிகாரமாக இருந்தாலும் சரி, எல்லா இலக்கியங்களும் சிறந்து விளங்குகிறது. ஆனால் அந்த இலக்கியங்களை நீங்கள் படிக்க முடியுமா? நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள முடியுமா? ஒரு தமிழாசிரியர் படித்து அது பதவுரையை தெளிவுரையை உங்களுக்கு சொன்னால் தான் புரியுமே தவிர இன்றைக்கு அந்த செய்யுள்களை படிக்க முடியாது. அந்த நிலைக்கு தமிழுக்கு மாற்றம் கொண்டவன் வள்ளலார். தமிழை சாதாரணமாக எழுத வேண்டும் என்பதற்கு முதல் முதலே வழிவகுத்தவர் வள்ளலார். வள்ளலார் பெருமகன் இன்றைக்கு திருவருட்பாவிலே மிகச் சிறந்த முறையிலே சாதாரண தமிழை கொண்டு வந்தார். அது ஆன்மீக தமிழாக மட்டும் இருந்தது. இன்றைக்கு சமூக தமிழாக, அறிவியல் தமிழாக, மக்கள் தமிழாக, தமிழனுடைய தமிழாக கொண்டு வந்தவன் முதலாக கொண்டு வந்தவர் சமூக புரட்சியாளர் பாரதியார் அவர்கள் என்றால் அதுதான் மிகச் சிறந்த ஒன்று. அந்த பாரதி இன்றைக்கு சாதாரண தமிழை நமக்கு பாடம் கற்பிக் கொடுத்தவன். அந்த அடிப்படையில் தான் பாரதியை பின்பற்றி இன்றைக்கு பாண்டிச்சேரியிலே இருக்கிற போது பாண்டிச்சேரியிலே அவருக்கு தாசனாக இருந்து எப்படி பாரதியார் தன்னுடைய பெயரை தன்னுடைய எட்டயபுரத்து கவிஞன் அரசவையிலே பாரதியார் என்ற பட்டத்தை கொடுத்து அன்று திகழ்ந்ததோ, அந்த பாரதியார் தொடர்ந்து வந்து பாண்டிச்சேரியிலே இருக்கிற போது அவருக்கு துணையாக, இன்றைக்கு துணைவியாக, எல்லா அருமருந்தாக தேவைகளை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு மாமனிதனாக இருந்து தமிழையும் தமிழ் மொழியையும் சிந்தித்து சிந்தித்து இறுதி வரையிலும், இறுதி மூச்சு வரையிலும் தமிழுக்காக வாழ்ந்தவன் அன்றைக்கு பாரதியினுடைய தாசனாக, பாரதியினுடைய குழந்தையாக வெளிவந்தவன் தான் பாரதிதாசன். ஆக பாரதியை நினைத்து பார்த்தால் பாரதிதாசனை விளக்க முடியாது, பாரதிதாசனை விளக்கி பார்த்தால் தமிழை பாரதியை விளக்கி வைக்க முடியாது. இரண்டு பேரும் தமிழுக்காக வாழ்ந்தவர்கள், தமிழ் மண்ணுக்காக வாழ்ந்தவர்கள், தமிழ் மொழிக்காக வாழ்ந்தவர்கள், இரட்டை குழல் துப்பாக்கியாக வாழ்ந்தவர்கள். அவர்களை மறந்தால் தமிழ் மறந்தே போகும். ஆகவே அந்தமான் தமிழ் சங்கம் இருவருக்கும் சேர்ந்து விழா எடுப்பதிலே உங்கள் தாழ்வடைந்து உங்கள் பொற்பாதங்களை பணிந்து நான் என்னுடைய வணக்கத்தை காணிக்கையாக்குகிறேன் நண்பர்களே. ஆக இந்த தமிழை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதற்கு, அதற்கு பிறகு தமிழர்கள் மத்தியில் தமிழ் என்று பேசுவதற்கு, தமிழகத்தாக இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, தமிழ் 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 என்றும் மொழியாற்றலை வளர்ப்பதற்கு எந்த வகையில் முயற்சிகள் செய்தாலும் எந்த அளவு வளர்ந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் தான் நினைத்து பார்க்க வேண்டும். ஆய்வுக்கே விட்டுவிடுகிறேன் நண்பர்களே. ஏனென்றால் தமிழ் வளர வேண்டும் என்றால் தமிழ் உணர்வோடு மட்டுமல்ல, எந்த ஒரு நாடும், எந்த ஒரு மனிதனும், எந்த ஒரு இனமும் மிகச்சிறந்த இனமாக வளர வேண்டும் என்றால், மிகச்சிறந்த இனம் என்று சொல்ல வேண்டும் என்றால் நாம் மொழி வளர்ந்தாக வேண்டும். ஒரு மொழி வளர்வதால் தான் மொழி வளர்வதோடு மட்டுமல்லாமல் ஆற்றல் மிகு மொழியாக வளர்ந்தாக வேண்டும். அனைத்தையும் ஆதிக்கம் செய்யக்கூடிய ஒரு மொழியாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற போதுதான் அது மொழியினுடைய ஆதிக்கமாக இருக்கும். இன்றைக்கு அனைத்தும் இருந்து கூட நாம் ஆதிக்கம் செலுத்துகிறோமா என்றால் அது கேள்விக்குறியாகவே இன்று வரையிலும் இருந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே. பாரதிதாசன் சொல்வான், தமிழை பற்றி சொல்லுகிற போது சொல்லுவான், கனியிட ஏறிய சுவையும், முற்றல் கலையிட ஏறிய சாரும், பனிமலர் ஏறிய தேனும், காய்ச்சி பாகிடை ஏறிய சுவையும். ஆகா, பாகிட ஏறிய சுவையும், நனி பசு புளியும் பாலும், நனி பசு நல்ல பசு புளியும் பாலும், தென்னை நல்கிய குளிர் இள நீரும், இனியன என்பேன் இவையெல்லாம் இனியவை, இனிப்பானவை, உள்ளம் கவர்ந்தவை, இதயம் கவர்ந்தவை, என் வயிற்றை நிரப்புவை, என் உள்ளத்தை நிரப்புவது, என் உணர்வுகளை நிரப்புவது எதென்றால் இவையெல்லாம் நான் இனியவை என்பேன்.
எனினும் என் தமிழை என் உயிர் என்பேன் என்று அருமையாக சொன்னான். அந்த உயிர் மூச்சாக கொண்டு குடுமி இருக்கக்கூடிய தமிழ் பெருமக்களே, உங்களுக்கு அழிவில்லை, தமிழுக்கும் அழிவில்லை. நீங்கள் ஒற்றுமையாக இருக்கின்ற வரையிலும் நம்மை யாரும் அழித்து விட முடியாது. ஆனால் இன்றைக்கு நான் இங்கு அந்தமானிலே பார்க்கிற போது சில அதிசயங்களையும் பார்க்கிறேன். அதிசயங்களை பார்த்து நான் அயர்ந்து போகிறேன். என்ன அதிசயம் தெரியுமா? ஒரு தமிழனுக்கும் தமிழச்சிக்கும் பிறந்த தமிழ் பெண்கள், தமிழ் ஆண்கள், தமிழ் தெரியுமா என்றால் நன்றாக தெரியும், எனக்கு நன்றாக பேசுகிறேன் என்கிறார்கள். எழுத தெரியுமா என்றால் தெரியாது என்கின்ற நிலை வந்துவிட்டது. அந்தமான் தமிழர்களே, பெற்றோர்களே, உங்களை மன்றாடி கேட்கிறேன், தமிழை அழித்து விடாதீர்கள், தமிழை ஒழித்து விடாதீர்கள். இன்றைக்கு மனோகரன் அவர்கள் தொடர்ந்து அன்பு சகோதரர் மனோகரன் அவர்கள் பேசுகின்ற போது பல்வேறு வகையிலே எனக்கு சொன்னார், தமிழ் கல்வி நிலையங்களுக்கெல்லாம் நீங்கள் மூடு விழா நடத்தி கொண்டிருக்கிறீர்கள், தமிழகத்திலே மூடு விழா நடத்துவதை போல நீங்களாவது வாழ்விக்க வைப்பீர்கள் என்று நினைக்கிறேன். தமிழை சொல்லுகிற போது ஏன் தமிழை படிக்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும் என்பதற்கு நான் பிறகு வருகிறேன். மன்றாடி கேட்கிறேன், குழந்தைகளை தமிழ் படிக்க வையுங்கள். தமிழ் மனம் வேகட்டும், தமிழ் மனம் உயிர் வரையும் தமிழனாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் தமிழன் என்று சொல்வதற்கு தமிழ் என்று சொல்வீர்களே தவிர தமிழும் பேச தெரியாது. அடுத்த தலைமுறைக்கு, அடுத்த தலைமுறைக்கு எழுதவும் தெரியாது. தமிழன் எங்கே இருக்க போகிறான் நினைத்து பாருங்களேன். இப்பொழுது மொழியை பேசுகிறீர்கள், அடுத்த இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இந்தி மொழியை மட்டுமே நீங்கள் பேசக்கூடிய நிலை வந்துவிடும். ஏனென்றால் அது இணைப்பு மொழி என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்தியை பேசுவது தவறில்லை என்று சொல்லவில்லை. இங்கே தமிழனாக வாழ்ந்தவன் ஏற்கனவே வானொலியில் சொல்லுகிற போது கூட சொன்னேன், எந்த ஒரு மொழியையும் ஒரு மனிதன் பேசுவதற்கு பல ஆண்டுகளாகாது. ஒரு மொழியிலே பேசக்கூடிய இடத்திற்கு 3 மாதங்கள் 4 மாதங்கள் 5 மாதங்கள் இருந்துவிட்டால் அந்த மொழியினுடைய ஆளுமையோடு பேசக்கூடிய ஆற்றல் தமிழனுக்கு உண்டு. ஏனென்றால் தமிழ் மொழி தொன்மையும் தமிழ் மொழியின் உச்சரிப்புகளும் வரலாற்று உண்மைகளும் பிற மொழிகளை எளிமையாக பேசக்கூடிய அளவுக்கு ஆற்றலை உருவாக்குகிறது. ஒரு இந்திக்காரர்கள் பேசுகின்ற இந்தியை விட ஒரு தமிழன் பேசுகின்ற இந்தி இலக்கண பிழை இல்லாமல், இலக்கிய பிழை இல்லாமல், சற்றும் தளராமல் மிகச் சிறப்பாக பேசக்கூடிய ஆற்றலை புதுதில்லியிலும் பார்க்கிறேன், பல்வேறு இடங்களிலும் பார்க்கிறேன். ஆக தமிழனுக்கு எந்த மொழியும் ஒரு இடையூறு அல்ல. எனவேதான் கேட்கிறேன், ஆங்கிலத்தையும் தமிழையும் இன்றைக்கு இடந்தர கலக்க நன்கு படிக்க உங்கள் குழந்தைகளை கற்க வையுங்கள் என்று மீண்டும் தாழ்மையோடு கேட்கிறேன். பாரதி தான் சொல்வான். என்ன சொல்வான் தெரியுமா? திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு. நான் இந்த சமூகத்தில் இன்றைக்கு எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் சரி, ஒரு காலத்தில் சிரமப்பட்டிருக்கலாம், ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டிருக்கலாம். சிவகங்கை மாவட்டத்தில், ராமநாதபுரம் மாவட்டத்தில், புதுக்கோட்டை மாவட்டத்தில், மதுரை மாவட்டத்தில் சில பகுதிகளிலே, தமிழ்நாட்டின் சில பகுதிகளிலே சிரமங்கள் வந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடி என்று சொன்னானே பாரதி, அதற்கு இணங்க இந்த நாட்டில் நாங்கள் திரவிய பொருட்கள் தேட வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் பாரதி சொன்னான், 8 திக்கும் சென்று கலை செல்வங்கள் அனைத்தையும் கொண்டு இங்கு தருவீர் என்று கேட்டான். எல்லா பகுதிகளுக்கும் சென்று உலகத்தில் இருக்கக்கூடிய நல்ல நல்ல கலைகள் செல்வங்கள் அனைத்தையும் இங்கு கொண்டு வாருங்கள் என்று கேட்டான். அதன் அடிப்படையில் தான் நீங்கள் அந்தமானிலே இருந்து வந்திருக்கிறீர்கள். ஆனால் அதையும் தெளிவாக பாரதிதாசன் ஒரு முறை சொல்வார், மனிதர்களிலே பெரியவர்கள் இல்லை, தாழ்ந்தவர்கள் இல்லை, கீழானவர்கள் இல்லை, மேலானவர்கள் இல்லை. அவன் பணத்தால் உயர்ந்தவன், இவன் பொருளால் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன் என்ற நிலை நீ சொன்னால் நீ மடையனாகி விடுவாய் என்று அழகாக சொல்லுகிறான் பாரதிதாசன். எந்த ஒரு மனிதன் எப்படி பொருளாதாரத்தில் உயர்வான் என்பதை யாரும் கணிக்க முடியாது. அந்தமான் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களை பாருங்கள், அவருடைய குடும்ப சூழலை பின்னால் சென்று பாருங்கள். அவர்கள் கோடீஸ்வரர்களாக இருந்து வந்தவர்களா? அந்தமான் இருக்கக்கூடிய கோடீஸ்வரர் தமிழ் மக்கள் எல்லாம் சிரமப்பட்டவர்கள். ஒரு காலத்தில் இருந்திருக்கிற ஆளுமையால், உழைப்பால், உணர்வால் தன்னுடைய உழைப்பை கொடுத்து இன்றைக்கு 24 மணி நேரம் உழைத்ததன் காரணமாக பல்வேறு சேட்டுகள் நீங்கள் இங்கே உருவாகி இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதனுடைய உழைப்புத்தான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது நண்பர்களே. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நாம் பாரதிதாசன் சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா? ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் ஒப்பப்பர் ஆகிவிட்டால் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒரு நொடிக்கில் உயரப்பர் ஆவார் உணரப்பாணி. ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் ஒப்பப்பர் ஆகிவிட்டால் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவார் உணரப்பாணி என்று அருமையாக சொன்னார். உயர்வு தாழ்வு கொள்ளாதே,
மனிதர்களை பாகுபாடு பார்க்காதே என்ற அடிப்படையிலே நான் பார்க்கிறேன். அந்தமான் தமிழ் சங்கத்திலும் அந்த மாநிலம் வாழ்கின்ற அந்தமான் நிகோபார் தீவுகளில் வாழ்கின்ற தமிழர்களை பார்க்கிறேன். நீங்கள் தான் பாரதிதாசன் வழியை பின்பற்றுகிறீர்கள். ஏற்றத்தாழ்வு இல்லாமல் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஏற்றத்தாழ்வு இல்லாத தமிழகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஏற்றத்தாழ்வு இல்லாத தமிழ் மக்கள் நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பார்க்கிற போது நான் மீண்டும் உங்களுக்கு வணக்கத்தை சொல்லிக் கொள்வதை மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழர்களுடைய நாகரிகம் தெரியுமா? பேசலாம் அல்லவா? கேட்பதற்கு ஏதேனும் உங்களுக்கு சற்று சிரமங்கள் இருக்கும் என்றால் என்னிடம் சொல்லிவிடுங்கள், நான் நிறுத்தி விடுகிறேன். சில கருத்துக்களை பல நாட்களாக அந்தமான் தீவில் உள்ள தமிழர்களுக்கு சொல்லியாக வேண்டும் என்பதற்காக தயார் செய்ததை 3 வகையாக பிரித்து கொடுத்ததால் இன்றைக்கு 3 மணி நேரங்கள் பிரித்து பேசக்கூடிய வாய்ப்புகளும் கிடைத்தது. சகோதரி வனிதா அவர்கள் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. என்ன தெரியுமா? நம்முடைய தமிழர்களுடைய வாழ்க்கை தமிழகம் என்ற குறு பகுதி கிடையாது. லெமூரியா கண்டம் என்ற மிகப்பெரிய ஒரு கண்டம் இருந்திருக்கிறது. லெமூரியா கண்டம் என்பது தமிழகத்தை உட்பட்டு கன்னியாகுமரியிலிருந்து ஆஸ்திரேலியா வரையிலும் இருந்ததுதான் லெமூரியா கண்டம். அதில் வாழ்ந்தவன் தமிழன். அந்தமான் தீவு கூட தமிழன் வாழ்ந்த தீவுகள் தான் என்பதிலே மாற்றமும் இல்லை. நீங்கள் வரலாற்று உண்மையை எடுத்து பாருங்கள், ஆய்வினை செய்து பாருங்கள். நானும் அன்பு சகோதரர் மனோகரன் அவர்களும் பேசிக் கொண்டிருக்கிற போது கூட நாங்கள் விவாதித்துக் கொண்டிருந்தோம். ஆதிவாசிகளாக இருக்கக்கூடிய ஆதிவாசிகளுடைய மொழி தமிழ் மொழியுடைய இசையோடு இணைந்திருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். उत्सव के दौरान नन्हे मुन्ने बच्चों ने भारतीदासन का वेशभूषा धारण कर उनके काव्यों को और कलाकारों ने तमिल नृत्य को प्रस्तुत किया. கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முதலும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ள பாப்பா. அசுமில்லை அசுமில் உசுனிடுவர் இதில் ஓடிலோ அசுமில்லை அசுமில் அசுனமில்லையே. தமிழ் என்று சொல்லுவா தலை இல்லரா. என் தாய்மொழி தமிழுக்கு முதல் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் பாரதியார். நான் எழுதிய கவிதையை இங்கு சொல்ல வந்தேன். அக்னி கொஞ்சூன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலும் பொந்திரி வைத்தேன். வெந்து தணிந்தது காடு, தலவீரத்திலும் கொன்றின்றும் மூப்பின்றும் உண்டோ. தத்தகிட 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 தித்தோம், தத்தகிட 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 தித்தோம். எவரையும் அடக்கி வைக்க ஆசை இல்லை, எவருக்கும் அடங்கி போக அவசியமும் இல்லை. அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. உச்சி மீது வானிடித்து வீரகின்று ஓடிடும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. தமிழை நின்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. வந்தே மாதரம் வந்தே மாதரம். நன்றி வணக்கம். என் பேரு ஷபரீஷ். நான் 1வது கிளாஸில் படிக்கிறேன். என் பள்ளி பேரு காமராஜ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல். இங்கே அமர்ந்திருக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் சிறந்தாந்த வணக்கங்கள். இங்கே பார் பாரதி, இனிய தமிழ் பாரதி, முறுக்கு மீசை பாரதி, கருத்து கூடை பாரதி, சொந்த முள்ளி பாரதி, கந்தவில்லி பாரதி. பாரதி பாற்று பாடுவோம், பாரதி போற்று வாழ்வோம். நன்றி. நான் இப்ப பாட்டு பாட வந்திருக்கேன். ஓடி விளையாடு பாப்பா, ஒளிஞ்சி இருக்கிற பாப்பா, கூடி விளையாடு பாப்பா.
சொல்லுங்க எல்லாரும். வந்தே மாதரம். வந்தே மாதரம். ஜெய். என் பேரு பாரதி கலா. நான் பாட்டு பாட வந்திருக்கேன். அச்சமில்லை அச்சமில்லை ஓ அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே உச்சி வீடு வாழுகின்ற வீடுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே. பாரதியார். அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்று இல்லையே உச்சி மீது வானறிந்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்று இல்லையே. வணக்கம். நான் தான் மகாகவி பாரதியார். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கராகாதே பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, நீ ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. காலை இறந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாத்து. மாலை முழுவதும் விளையாட்டு, இன்று வடுக்கப்பத்தி கொள்ளு பாப்பா. மிக்க நன்றி. நான் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். தேடி சோர் நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று. பாரதி. அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்று இல்லையே உச்சி மீண்டு வானெறிந்து வீழ்ந்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்று இல்லையே. என் பெயர் அக்ஷரா. காமராஜ் ஆங்கிலவள்ளி பள்ளியில் 6ஆம் வகுப்பில் படித்துகின்றேன். நான் இன்று மகாகவி சுப்பிரமணிய பாரதியாராக உங்கள் முன் நான் எழுதிய பாடலை பாட வந்துள்ளேன். காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன், கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன், கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா. பார்க்கும் மரங்களெல்லாம் நந்தலாலா நின்றன், பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா. கேட்கும் மொழியெல்லாம் நந்தலாலா நின்றன், கீதம் இசைக்குதழா நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன், கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா. தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நினை, தீண்டும் இன்பம் தோன்றுதழா நந்தலாலா. நந்தலாலா நந்தலாலா. நன்றி, வணக்கம். வெள்ளை நிறத்து பூனை எங்கள் வீட்டில் வளரது கண்டீர், பிள்ளைகள் பெற்றது பூனை அவ பேருக்கு ஒரு நிறமாகும். சாம்பால் நிறம் ஒரு குட்டி, கஞ்சாந்து நிறம் ஒரு குட்டி, பாம்பு நிறம் ஒரு குட்டி, வெள்ளை பாலின் நிறம் ஒரு குட்டி. இந்திர நகர் பாலிகா வித்யாலயா ராஞ்சி டேக்ரி. பாரதியார் கதை. எவனையும் வெற்று காகிதமென்று ஒருபோதும் எண்ணாதே, ஒரு நாள் அவனும் பட்டமாய் பறப்பான், நீயும் அண்ணாந்துதான் பார்க்க வேண்டும். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவை கொடுக்கும் நல்ல பாட்டு. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இச்சகத்தில் ஓரெல்லாம் ஏத்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. துச்சமாக என்னை நம்பி தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. நானே மக்கள் பாடுறார், நான் பாட்டு பாட போறேன். அச்சமின்ன அச்சமின்ன அச்சமன் பெண்ணே உச்சி மீது வாழ்ந்து வீடுகின்ற போதிலும் அச்சமின்ன அச்சமின்ன அச்சமன் பெண்ணே துத்துக்கட்டோட எடுத்து நின்ற போதிலும் அச்சமின்ன அச்சமின்ன அச்சமன் பெண்ணே
துச்சமாக என்ன நம்பி கூர் செய்த போதிலும் அச்சமென்ன அச்சமென்ன அச்சமென்னே. ஓடி விளையாடு பாப்பா, நீ உயிந்திக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, நீ ஒரு குழந்தைய வையாது பாப்பா. காலையில் எழுந்தோட படிப்பு, நீ பின்னோர் கொடுக்கும் நல்ல பாட்டு. மாலை உளுந்த விளையாட்டு நான் பழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, நீ உயிந்துக்கலாகாது பாப்பா. பாரதியாக வந்திருக்கேன், இங்கே பார் பாரதி. இனிமை தமிழ் பாரதி, முறுக்கு மீசை பாரதி, கருத்து கூடை பாரதி, சாந்து விழி பாரதி, சாந்து வெளி பாரதி. பாரதி பாட்டு பாடுவோம், பாரதி போற்ற வாழுவோம். நன்றி. இன்று நான் உங்கள் முன்னால் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாராக நான் எழுதிய ஒரு விழிப்புணர்வு கவிதை உங்கள் முன்னால் கூற வந்துள்ளேன். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிவே வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தருணியிலே பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். ஓம் ஓம் ஓம். நான் இப்போ சுப்பிரமணிய பாரதியாரின் 2 கவிதைகள் சொல்ல போகிறேன். முதலாவது ரௌதிரம் பலகு. குட்ட குட்ட குனிவதும் தட்ட தட்ட தளர்வதும் பொறுமையின்றி போர்வைக்குள் இருளில் சென்று மாய்வதும் இரு கண்ணால் கண்ணி சிந்தி கருணை மனு வலிப்பதும் அருமையான நங்கியரருக்கு அழகொன்றும் சேர்க்காது. வெட்ட வெட்ட வளர்ந்திடு, கெட்டவற்றை கலந்திடு, ஈட்டி போன்ற கண்களாலே வேட்டையாடி வென்றிடு. அச்சமென்றி சொல்லினை மிச்சமென்றி புதைத்திடு, தட்டி கேளுக்கு தவட்டினை கட்டியால ஜகத்தினை, ஆட்டு மந்தை போலவே ஆட்டாது தலையினை, நியாயமான கோபமதை பாயாமல் காட்டிடு, ஓயாமல் புலம்பாது எடுபடாத இடங்களில் வெளிநடப்பு செய்திடு. தியாகி என்ற பெயர் எடுத்து வியாதியில் நீ மாயாதே, சிலை ஒன்றும் தேவையில்லை கோலையாய் நீ வாழாதே. பூவையான போதிலும் தேவையான போதினிலே ரௌதிரமோ பலகு, அதுவே அணங்கிற்கு அழகு. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சகத்து உள்ளோரெல்லாம் ஏத்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, துச்சமாக எண்ணி நன்மை தூறு சென்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சகத்து உள்ளோரெல்லாம் ஏத்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சை கொண்ட பொருளெல்லாம் எழுந்து விட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை, கச்சி நின்ற கொங்கை மாதர் கண்கள் வீசு போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல ஒரு பாட்டு. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல ஒரு பாட்டு. தேடி உன்னை சரணடைந்தேன் தேசமுத்து மாரி அம்மா, தேடி உன்னை சரணடைந்தேன் தேசமுத்து மாரி அம்மா, கேடதனை நீக்கிடுவாய் முத்து மாரி, கேட்டவரம் தருவாய். யாரிசைக்க வருகுவதோ ஒலியாலி நின்று வருகுவதோ, யாரிசைக்க வருகுவதோ ஒலியாலி நின்று வருகுவதோ, மாமலையின் மீதிருந்தோ வெள்ளி மாகமதன் மீதிருந்தோ. வானில் பறக்கின்ற புல்லெல்லாம் நான், மண்ணில் திரியும் விலங்கெல்லாம் நான், கானில் வளரும் மரமெல்லாம் நான், காற்றும் புனலும் கடலுமே நான், விண்ணில் திரிகின்ற மீனெல்லாம் நான், வெட்ட வெளியின் விரிவெல்லாம் நான். குடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, சின்னஞ்சிறு குருவி போலே நீ திரித்து பறந்து வா பாப்பா, வண்ணப்பறவைகளை கண்டு நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா. யாப்பெனும் காப்பு செய்து அணிவித்து அழகு பார்க்கும் என் தாய்மொழியாம் தமிழை முதலில் வணங்குகிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் எஸ் மிதுஷா. நான் PM ஸ்ரீ கேந்திரிய வித்யாலயாவில் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன்.
உழைக்கும் மக்க உன்ன கூடி உயரமா கொலடிப்போம். கெடுக்கும் மூடு பழக்கம் ஒழிஞ்சு போக கொலடிப்போம். உழைக்கும் மக்க உன்ன கூடி உயரமா கொலடிப்போம். கெடுக்கும் மூட பழக்கம் ஒழிஞ்சு போக கொலடிப்போம். உழைக்கும் மக்க உன்ன கூடி உயரமா கொலடிப்போம். கெடுக்கும் மூட பழக்கம் ஒழிஞ்சு போக கொலடிப்போம். வானத்தில் சுடர்விடு சூரியன் போல ஆனந்த புன்னகை முகம் நிறைய வாருங்கள் மகிழ்ந்து ஆடிடுவோம். பூத்தது மங்கள திருவிழா, ஆகா பூத்தது மங்கள திருவிழா. நல்ல நாளில் இறைவன் ஆசி நம்ம